எப்போவுமே ஓடிடியில் வெப் சீரிஸோ படங்களோ நம்ம பார்க்குறது வழக்கம். அப்படி ஓடிடியில் நான் ஒரு படம் பார்த்து கொஞ்சம் வியந்த ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது ரிவ்யூவாகவும் இருக்கலாம், அனலைசிஸாகவும் இருக்கலாம். அந்த படத்துடைய பேர் டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படிங்கிற ஒரு படம். அது இப்போது ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்டு ஹிந்தி எல்லாத்துலேயுமே ரிலீஸ் ஆச்சு. டிடெக்டிவ் உஜ்வாலன் பேர் வித்தியாசமாக இருக்கே, ஒருவேளை ஹிந்தி படமாக இருக்குன்னு நம்ம அதில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மலையாள படம் அப்படின்னு. ஸோ மலையாள படம் இந்த படத்தோட ஏன் நம்ம ஓடிடியில் இதை பார்க்குறோம் அப்படின்னா, இது மே மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு தேட்டரிக்கலாக. அங்கே ஒரு செமி ஹிட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த படத்தை நான் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறேன். 4 பேரும் நல்லா இருந்த ஊருன்னு தமிழில் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அங்கே ஊரை ஒரு 4 பேருக்கு எடுத்து குடிச்சவராக்குவாங்க போலீஸ்காரிங்களே. அதே மாதிரி தான் இந்த ஊர் நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற போலீஸ்காரங்க பூரா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எந்த வேலையும் இல்லை சார், எங்கள் ஊரில் க்ரைம் ரேட்டே கிடையாதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற இடத்துல திடீர்னு ஒருத்தன் என்னென்னா பூச்சாண்டின்னு சொல்லுவாங்களே, பூகி மேன், அது மாதிரி ஒருத்தன் பூச்சாண்டி மாதிரி ஒருத்தன் திடீர்னு யாரெல்லாம் லோக்கல்லாம் வெளியில் தனியாக வரானோ அவனையெல்லாம் நைட் ஆகிடுச்சுன்னா கொலை பண்ணிடுறான். அதுவும் வித்தியாசமாக கொலை பண்ணிடுறான். அந்த ஊர்லேயே உஜ்வாலன் அப்படிங்கிற ஒருத்தர் என்னென்னா, அவன் அந்த ஊர் லோக்கல் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னா ஒரு டிடெக்டிவ். அண்டா குண்டா ஆடு மாடு கோழி இதெல்லாம் காணாமல் போச்சுன்னா கண்டுபிடிச்சி கொடுக்குறவன். அது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது, இருந்தாலும் இதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கிறப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு கொலை நடக்குது. இந்த கொலை நடக்கும்போது அந்த ஊரில் அந்திகுருடன்ற ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் திருடன், இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி அவன் தப்பிச்சு ஓடி வந்துடான். ஆனாலும் அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. எவனும் பண்ணலை, வேற எவனோ ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸு அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஒரு பெரிய சென்சிட்டிவ் ஆகுது. ஸோ சென்சிட்டிவ் ஆகும்போது இதுக்காக ஒரு எஸ்ஐ இந்த ஊருக்கு வராரு. அந்த ஊருக்கு நானும் இந்த ஊருக்காரன் தான் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்துருக்கேன் இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உஜ்வாலனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு இடத்துல போலீஸை ஜாயின் பண்ணி அவர் கேட்குறாரு. ஃபைனலாக இந்த டிடெக்டிவ் உஜ்வாலனுக்கு இவர் மேலே டவுட் வருது. நீ தான் இந்த கொலை பண்ணியிருப்ப, உள்ளூர்காரன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏன் நான் உங்கள் அப்பா கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமே ஒரு போட்டா போட்டியிலே போய்கிட்டே இருக்குது. போட்டா போட்டியிலே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே தான் தெரியவது அடுத்தடுத்த கொலைகள் இந்த பூகிமேன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், எது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போட்டி போட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. 2 பேருமே போட்டி தேடும்போது ஒரு க்ளூ கிடைக்கல. அப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து தேட ஆரம்பிக்கும் போது க்ளூ கிடைக்கிது. யார் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த டிடெக்டிவ் உஜ்வாலன் கதை. இது ஒரு சின்ன பட்ஜெட், ரொம்ப ஸ்ட்ரிங் பட்ஜெட்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தோடைய பட்ஜெட்டேவும் ஒரு 1 கோடி 1.5 கோடி அவ்வளோதான் வரும். ஒரு 1.5 கோடியில் ஒரு கதையை லோக்கலில், அது ஒரு சாதாரண கதை, உலகத்திலே நம்ம கடந்து போகிற ஒரு விஷயம். பூச்சாண்டி வந்துடுவாங்க பாரு, சின்ன பிள்ளைலாம் சொல்லுவாங்களே, பூச்சாண்டி வந்துடுவான், பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், பயந்து சாப்பிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி பூச்சாண்டி ஒருத்தனை வச்சுட்டு ஒரு க்ரைம், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த மர்டர் மிஸ்ட்ரி அது அந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் அது நடக்குது. ஏன் அந்த ஊருக்காரன் தானே பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த ஊருக்காரன் எப்படி பண்ணியிருப்பேன், ஏது பண்ணியிருப்பான்னு யோசிக்கிற விஷயம். அதனால தான் ஒரு படத்துக்கு எவ்வளவு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே ஒரு அறிவாளி இருப்பேன், ஆனால் அவனை அறிவாளின்னு பார்த்துக்க மாட்டான். அண்டா குண்டா ஆடு மாடு இது கண்டுபிடிச்சி கொடுக்குற ஒருத்தனா நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு கிராமத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி இந்த டேரக்டர் சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஓடிடியில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு என்னென்னா அந்த போர் அடித்த ஒரு ஃபீல் இல்லை, இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஃபைனலாக புரிய வந்துச்சு, இது ஒரு ஓடிடியில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கண்டென்ட்டு. ஸோ டைம் பாஸும் ஆகும், அதே சமயம் இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் கனெக்டும் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த உஜ்வாலன் பார்த்தோம். மியூசிக்கும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் ஆக்டிங் வைஸுமே ஹீரோவும் சரி இன்னொரு ஹீரோவும் சரி 2 பேருமே ஒரு பேலன்ஸ்டு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. கதையை தாண்டி வேறு எங்கேயுமே டிவேட் ஆகியிருந்திருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த கதைக்குள்ளேயே இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஆப்ரேஷன் உஜ்வாலன் முடிஞ்சால் பாருங்கள், ஓடிடியில் தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல தரம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.